போராட்டத்துக்கான வெற்றி ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுக்கான பிரதிபலன் உயிர் பலியா? ஆம்ஸ்ட்ராங் டெத்துக்கு பாம் சரவணன் ரிவெஞ்சா? வருஷம் ஆரம்பிச்சு 15 நாளில் 350 உயிர் போயிருக்கா? எதனால? ஏன்? 20 சிகரெட் குடிக்கிற குழந்தைய பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் 500 கிலோமீட்டர் போகலாமா? அப்போ பெட்ரோல் பங்க் ஓனர்ஸோட நிலமை? இன்டர்ஸ்டெல்லார் சீனை ரீக்ரியேட் பண்ண நம்ம இஸ்ரோ. வெச்சாம்பார் ஆப் எனக்குன்ற மாதிரி பிசிசிஐ நம்ம பிளேயர்ஸ்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி என்ன ரூல்ஸாக இருக்கும்? Hey guys, this is me, your VJ Dhanush. Welcome to a brand new channel, Provoke News. Neutral, responsible, fair. This is our motto. So yes, ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்க இந்த லைஃப்பில் நம்ம ஏரியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்போர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் இதெல்லாமே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே தெரியணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது எல்லாமே நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம ப்ரோவோக் நியூஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார்? லெட்ஸ் கெட் இன்டு த ஷோ. போராட்டத்துக்கான வெற்றி ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுக்கான பிரதிபலன் உயிர் பலியா? ஜல்லிக்கட்டு, ஸோ எஸ், போராடி நம்ம நிறைய விஷயங்கள் பெற்றோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர் இறந்துருக்காங்க. 400க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்காங்க. களத்தில் போகிறவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஸ்போர்ட்னா அடிப்படை தான் செய்யும், அதெல்லாமே ஓகே. மறுபடியும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நடக்கக்கூடாதுன்னா இன்னும் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் ஐடவுட்டில் இருந்த பாம் சரவணன் ஒரு பெரிய கிரிமினல்னு சொல்லலாம். 33 கேஸ், இதில் வந்து 6 மர்டர் கேசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து ஹைடவுட்டில் இருந்தார். இவர் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சேர்ந்து இவங்களை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸில் வந்து இவர் வந்து ரிவெஞ்ச் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீரியல் கேஸாகவே போயிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய நியூஸ் அவர்கிட்ட இருந்து தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி நம்ம ப்ரோவோக் நியூஸை பார்க்கணும். சீ பிரிட்ஜ் இன் சென்னையா? ஸோ எஸ், அந்த மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. மும்பையில் ஏற்கனவே வந்து சீ பிரிட்ஜ் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு சீ பிரிட்ஜ் வேணும் சென்னையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இப்போ இருக்க டிராஃபிக்கில் வந்து எங்கே போனாலே ஒரு 1 hour பிஃபோர் எந்திரிச்சு போகணும், அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சீ பிரிட்ஜ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக அப்படியே வைபாக போயிடலாம். ஸோ பார்ப்போம், வெயிட் அண்ட் சீ. வருஷம் ஆரம்பிச்சு நான் 20 நாள் கூட முடியல, அதுக்குள்ளே 350+ உயிர் இறந்துருக்கு. ஸோ நான் இப்போ இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரெட்லிவ்ன்ற ஒரு சீ டர்ட்டில் தான் சென்னையில் 350+ டர்ட்டில்ஸ் இறந்துருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே ஃபைன் பண்ணுற வகையில் தான் 3 days ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. அந்த கமிட்டி கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு எதனால் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு, இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்து அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகாமல் இந்த விஷயங்கள் நடந்திருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக, நம்ம கொஞ்சம் எதுக்குமே என்டேஞ்சராக இல்லாமல் இருந்தால் சேஃபாக இருக்கும். சைஃப் அலி கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்டில் ஒரு பெரிய ஆக்டர். அவர் ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் ஹீரோ இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனில் ஹீரோன்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சைஃப் அலி கானோட வீடு 13th ஃப்ளோரில் இருக்குது. 13வது மாடியில் ஒருத்தன் ஏறி அதுவும் வந்து பாத்ரூம் விண்டோவில் இறங்கி உள்ளே வந்திருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு மேடு எந்திரிச்சிருக்காங்க. அந்த மேடை மிரட்டிட்டு இருக்கப்போ சைஃப் அலி கான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ திருடனுக்கும் சைஃப் அலி கானுக்கும் ஒரு சின்ன சண்டை மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் தான் அந்த திருடன் அந்த கையில் அந்த கத்தியை வச்சு 6 வாட்டி குத்திருக்காங்க. குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சைஃப் அலி கானோட பையன் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அவருக்கு சைஃப் அலி கானோட முதுகில் அந்த கத்தி இருந்திருக்கு. அப்படியே அந்த உள்ள டீப்பாக அந்த கத்தி வந்து இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 தனிப்பட அமைச்சு அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெயிட்டை வந்து கேட்குறப்போ கொஸ்டின் பண்ணுறப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் எதுக்காக இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். கவர்மெண்ட் நமக்கு 25,000 கொடுக்க போகிறாங்க. இதுக்காகலாம் இல்லைங்க. நிதின் கட்கர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யூனியன் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் சமாரிட்டன் ரிவார்ட் ஃபஸ்ட்டு வந்து 5,000 இருந்துச்சு. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றுறவங்களுக்கு 5,000 கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே தடுக்கணும். அது இல்லாமல் ஆக்சிடென்ட் எல்லாமே கம்மி பண்ணணும், உயிரை காப்பாற்றுன்ற ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் நல்லா இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இதை வார்ன் பண்ணுற வகையில் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பேலபிள் அஃபென்ஸ்லாம் உள்ள போட்டுருவாங்களா, இதுக்கப்புறம் ரோடு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல இனிஷியேட்டிவ். இது வந்து அமலுக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் முக்கியமான ரீசன் வந்து நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே மதிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆக்சிடென்ட்டும் குறையும். ஸ்டே சேஃப், டிரைவ் சேஃப். ஸ்பீட், டெம்பரேச்சர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்க ஏரோட குவாலிட்டியும் கால்குலேட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. டெல்லியில் இருக்க AQI பார்த்தீங்கன்னா 300-400 தாண்டி போயிட்டு இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 20 சிகரெட்ஸ்.
எனக்கு புரியல, ஒரு குழந்தை வெளில நடந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா 20 சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. நம்ம என்விரான்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம எவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம கவர்மெண்ட் நமக்கு அந்த சர்வீஸ் கொடுக்குதான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். கவர்மெண்ட் தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அவங்க பண்ணுற ஒர்க்கை இன்னும் ரேப்பிடாக பண்ணாதான் இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம், அதுக்கேற்ற சர்வீசஸ் கவர்மெண்ட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். பெட்ரோல் டீசல்லாம் சைடில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் முன்னாடி வான்ற மாதிரி தான் வந்து மஹேந்திரா BE6 வந்து ஒரு புதிய இனிஷியேட்டிவோட வந்திருக்காங்க. ஸோ எஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், ஸோ எஸ் ஃபியூச்சரே அதுதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும் 500+ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக போகலாம். இதோட பிரைசிங்ஸ் பார்த்தீங்கன்னா 19 லேக்லேருந்து 27 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. மக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வாங்க யோசிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் ஸ்டேஷன்ஸ் தான். இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அதிகப்படுத்தினாங்கன்னா ஃபியூச்சரில் வித்தின் ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸில் நம்ம சொசைட்டியே வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாத சொசைட்டியாக மாறிடும். எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு மாறிட்டாங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பொல்யூஷன் ஃப்ரீ சொசைட்டியாக வாழ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வர மாதிரி USA, ரஷ்யா, சைனாக்கு அப்புறம் இந்தியா 4th கண்ட்ரியாக ஸ்பேஸில் டாக்கிங் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வெரி பிக் திங். இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். இது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மளோட ஸ்பேஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெட்டாக போயிட்டு இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு இஸ்ரோ. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையாக மிஸ்டர் வி நாராயணனை இஸ்ரோ சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரோ லெட்ஸ் கோ. எஸ், வி ஆர் மேக்கிங் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஜெய்ப்பூரில் இருக்க ஒரு டாக்டர் ஹரியானாவில் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க டெலி சர்ஜரி டெக்னாலஜி மூலிமா. இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அந்த ஊர்லேருந்து வரணும், இந்த ஊர்லேருந்து வரணும் அப்படின்ற வெயிட் பண்ணுற வேலையே இல்லை. இந்த டெக்னாலஜி வச்சுட்டு எந்த ஊரில் இருந்தாலுமே பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். விச் இஸ் வெரி குட் திங். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்கு இது பெரிய டெக்னாலஜியாக இருக்கும். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பெரிய வைல்ட் ஃபயர் நடந்திருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸோடைய 40 வருஷ சரித்திரத்தில் இது ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 பேர் செத்துருக்காங்க. 12,000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் அழிஞ்சிருக்கு. 80,000 மக்களை வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு. இதோட காரணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து மின்னல்னால வந்து அங்கே ஃபயர் உண்டாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபயர் அதனால இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் ரீசன்ஸ் என்னன்றதை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. போக போக தான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக ப்ரே மட்டும் தான் பண்ண முடியும். அவங்க ஸ்பீடாக ரெக்கவர் ஆகணும் அண்ட் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனும் சீக்கிரம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். 2025 ஆரம்பிச்சு ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம். இது நமக்கு காசால சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த வார் போயிட்டு இருந்துச்சு. 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. பசி, பட்டினி, தண்ணி இல்லாம, ஷெல்டர் இல்லாம நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு இப்போதான் வந்து அந்த வார்க்கு ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம். அந்த வார்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்னே சொல்லலாம். ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. நல்ல விஷயம். இதெல்லாமே ஒரு நல்ல விதமா முடியணும். யாருக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த வார் நடந்துகிட்டு இருக்கப்போ நமக்கு தெரியும் அவங்க படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஹோப்ஃபுல்லி இது ஒரு எண்டா இருக்கணும்னு நான் பார்க்குறேன். 2025 ரொம்ப இனிதாக ஆரம்பிக்குதுன்னு நான் நம்புறேன். Jan 16th அப்போ எலான் மஸ்கோடைய SpaceX அண்ட் ஜெஃப் பேசோடைய ப்ளூ ஆரிஜின் ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. இந்த 2 ராக்கெட்ல ப்ளூ ஆரிஜின் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சு. SpaceX பார்த்தீங்கன்னா நடுவிலே வெடிச்சிருச்சு. இதன் மூலிமா ஜெஃப் பேசோ அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஜேர்னியை தொடங்கிட்டாருன்னு சொல்லலாம். இது எலான் மஸ்க் ஒரு பெரிய தெட்டா இருக்கும். எது என்னவோ ஃபியூச்சர்ல எல்லாமே நமக்கு நல்லதாக தான் போய் முடியும்னு நம்புவோம். கிரிக்கெட்டர் டர்ன் பொலிட்டிஷியன் இம்ரான் கான் பாகிஸ்தானுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இம்ரான் கான் ஸ்டேட் சீக்ரெட்ஸை லீக் பண்ணியிருக்காருன்னும், ஸ்டேட்ஸோட கிஃப்ட்ஸை வித்திருக்காருன்னும், கரப்ஷன் அப்படி இப்படின்னு அவர் மேலே 100க்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்கு. அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆன அவங்களோட வைஃப்க்கும் 7 இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸை பார்க்குறப்போ சட்டம் தன் கடமையை செய்தா இல்லை பொலிட்டிக்கல் ரிவெஞ்சுக்காக நடக்குதான்றது அங்கே இருக்கவங்களுக்கே தெரியல. நமக்கு எப்படி? சரி, ஓகே, அடுத்த நியூஸ்க்கு போவோம். இவ்வளோ பேசிட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஸோ ஆரம்பிக்கலாம். BCCI இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ்லாம் புதுசாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். நேஷனல் செலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பிளேயர்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடி இருந்திருக்கணும். பிளேயர்ஸ் வந்து அவங்க டீமோட மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும், தனிப்பட்ட ட்ராவல்லாம் இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% ப்ராக்டிஸ் அட்டெண்டன்ஸ் இருந்தே ஆகணும். பிளேயர்ஸ் கூட ஸ்டாஃப்ஸ், கேர்டேக்கர்ஸ், ஃபேமிலி எல்லாம் அலோடே கிடையாது. லாங் டோர்னமெண்ட் 45 டேஸ்க்குள்ளே இருக்க டோர்னமெண்ட்டுக்கு இவங்க யாரும் அலோட் கிடையாது. 45 டேஸ்க்கு மேலே இருக்க டோர்னமெண்ட்டில் வேணா ஃபேமிலி அலோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லக்கேஜ் லிமிட்டுக்கும் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பிட்ட அளவு லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். அதுக்கு மேல லக்கேஜ் இருந்தா நீங்க உங்க கை காசு போட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முக்கியமான ரூல் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, BCCI ஷூட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ்க்கு பிளேயர்ஸ் கண்டிப்பா கோஆபரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் அப்போ அவங்களோட பர்சனல் ஷூட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் நடக்கக்கூடாதுன்றது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆன் கிரவுண்ட் மட்டும் ரூல்ஸ் கிடையாது, ஆஃப் கிரவுண்டும் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணாதான் நம்ம இந்தியன் டீமோட பெட்டர்மெண்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம நம்புவோம். கண்டிப்பா இதன் மூலியமா நம்ம இந்தியன் டீம் வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணி நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணணும்னு ப்ரே பண்ணுவோம் எல்லாரும்.
வரும். ஏகே எப்படி ரேசிங்கில் விடாமுயற்சியாக வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரோ அதே மாதிரி அவரோட படத்தோட விடாமுயற்சி ட்ரெய்லரும் சூப்பராக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 crore வியூஸ் அடிச்சிருக்கு. விடாமுயற்சி ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகலன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ விடாமுயற்சி Feb 6 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்கப்பா. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்குன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துருக்கு. மதகத ராஜா, ஸோ விஷாலோடைய மதகத ராஜா படம் வந்து ரீசெண்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பொங்கல் வின்னர் யாரா அப்படின்னு கேட்டால் ஆடியன்ஸ் எல்லாருமே மதகத ராஜான்னு தான் சொல்கிறாங்க. மாஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கை ஆட்டிட்டுலாம் பேசுகிறப்போ ஆடியன்ஸை வந்து ஹேட்டர்ஸை வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைலாக்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆன பெரிய ரீசனாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் முன்னாடி சந்தானம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. விஷால் 6 பேக்கோட சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. சுந்தர்சியோட படம் அவ்வளோ செமையாக இருந்துச்சு. கண்டென்ட் நல்லா இருக்குது, ஆனால் சம்திங் மிஸ்ஸிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல படங்கள் எடுத்தால் மக்கள் எப்பயுமே கொண்டாடுவாங்கன்றதுக்கு மதகத ராஜா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். எஸ், ஃபைனலாக இண்டஸ்ட்ரியல் வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் ஏன் பிளாக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 த ரூல் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து புஷ்பா 2 எல்லா தேட்டர்ஸுமே எடுத்துட்டாங்க. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரிலீஸ் ஆகும். நான் எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்க. நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. நான் சொன்ன நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தெரியாது தெரிஞ்சுக்கிறது நம்ம பாலிசி தான். தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்றது நம்ம பாலிசி தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட ப்ரொவோக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.